கார்த்திகேயன், மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியம் பவுஞ்சிப்பட்டு ஊராட்சியில் மின் தேவை அதிகரித்த காரணத்தினால் பிரம்மகுண்டம் மின்மாற்றியில் உள்ள மின்பளுக்களை பிரித்து புதிய மின்மாற்றி கூடுதலாக நிறுவப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். புதியதாக மின்மாற்றியை அமைத்துக் கொடுத்த அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட மூங்கில் துறைப்பட்டு, புரசப்பட்டு, பொருவலூர், இளையாங்கண்ணி ஆகிய கிராமங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் பெருந்துறைப்பட்டு SS-இலிருந்து திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான வாழவச்சனூர் வழியாக தென்பெண்ணை ஆற்றை கடந்து மின்சார விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மழை வெள்ள காலங்களில் ஆற்றின் குறுக்கே செல்லும் மின்கம்பிகள் துண்டிக்கப்படுவதுடன் நீண்ட தூரத்திலிருந்து மின் விநியோகம் செய்யப்படுவதால் பெரும்பாலான நாட்கள் இப்பகுதியில் மின்சார தாழ்வழுத்த நிலை உள்ளதாக விவசாயிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். திராவிட மாடல் ஆட்சியில் தங்களால் திறந்து வைக்கப்பட்ட ஈரோடையாம்பட்டில் உள்ள 110/22 kV திறனுடைய துணை மின் நிலையம் இயங்கி வருகிறது. மேற்கண்ட துணை மின் நிலையத்தில் இடவசதியும் இருக்கின்றது. ஆகவே அங்கு ஒரு 110/11 kV மின்மாற்றி அமைத்தால் இப்பகுதியில் உள்ள தாழ்வழுத்த விநியோகம் சீரடையும். இதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே 2 புதிய துணை மின் நிலையம், அதேபோல ரிஷிவந்தியம் தொகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் தரமுயர்த்துவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த ஆற்று பகுதியில் செல்லக்கூடிய அந்த வழித்தடங்களை மாற்றி புதிய துணை மின் நிலையம் அமைத்து அங்கிருந்து மின் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். துறையினுடைய அலுவலர்களுக்கு எடுத்து சொல்லி ஆய்வு செய்து திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு நிதிநிலைக்கேற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதை கேட்டாலும் தருகின்ற மின்சாரத்துறை அமைச்சர்களிடம் மேலும் ஒரு கோரிக்கை. ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட புரசப்பட்டு கிராமத்தில் சுமார் 6000 பேர் மக்கள் தொகை உள்ள பெரிய ஊராட்சியாகும். இந்த ஊராட்சியில் மேட்டுக்கொல்லை, வடக்கு தெரு, கங்கையம்மன் கோவில் தெருக்களின் வழியாக 100க்கும் மேற்பட்ட விவசாய பம்பு செட்டுகளுக்கு உயரழுத்த மின்சாரம் செல்லும் கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்கிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள இப்பிரச்சனையால் திருவிழா சமயங்களில் சாமி வீதி உலா வருவதற்கும் அறுவடை காலங்களில் கரும்பு, நெல், வைக்கோல் ஏற்றி வருவதற்கும் மிகவும் சிரமமாக உள்ளது. பருவமழை காலங்களில் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளதால் இக்கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மாற்று வழியில் மின்பாதை அமைத்து தரும்படி தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ரிஷிவந்தியம் தொகுதியிலுடைய மின் தேவையை கவனத்திலே கொண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஏற்கனவே 194 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. எங்கெல்லாம் சிறப்பு பராமரிப்பு பணிகள், கம்பிகள் தாழ்வாக செல்கிறதோ அதெல்லாம் சிறப்பு பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர் சுட்டிக்காட்டியிருக்கிற அந்த பகுதியில் 2 நாட்களில் துறையினுடைய அலுவலர்கள் சென்று ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் KP அன்பழகன்.